இப்போ லியோல நான் ரெடியா வரவான்ற ஒரு பாட்டு நெசசரிலி அந்த கதைக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லல்ல. இல்ல ஆக்சுவலி என்னன்னா அப்படி பார்த்துருந்தா லியோல வந்து விஜயனாவை காட்டும் போதே இன்ட்ரோடக்ஷன் சாங்ல தான் ஆரம்பிச்சிருக்கணும். கரெக்ட். எடுத்துனவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். பட் ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்து இருக்கணும். பட் ஆனால் எனக்கு எந்த ப்ரெஷர் என்னன்னா விஜயனா மாதிரி ஒரு டான்ஸரை அந்த படத்தில் ஆட வைக்கலன்னா அதே ஒரு கிரைம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். அது ஒன்றும் பயங்கரமான ஆட்டோஸ் ஃபிலிமோ அதெல்லாம் எதுவும் இல்லை. இட்ஸ் ப்ராப்பர் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம். பட் உங்களுக்கு புரியுதுல நான் என்ன சொல்றேன், இப்போ முதல் பாதியில நடக்கக்கூடிய அந்த கதைக்களத்துக்கும் அந்த கதாபாத்திரத்துல இருந்து சற்றே வெளியே போன ஒரு தன்மை இருக்கு. யா அண்ட் ரெண்டாவது அவங்க விஜயனா வந்து ஆல்வேஸ் ஹி பிளேஸ் வித் லார்ஜர் தென் லைஃப் ரோல். எனக்கு இருக்க அந்த 18 நிமிஷம் மட்டும் அந்த ஸ்பேன்ல என்னெல்லாம் அவர் பண்ணலையோ இந்த கேரக்டர்ல பண்ண முடியாதோ அதை திருப்பி பண்ண வச்சு திருப்பி கொண்டு வரலாங்க தான். சரி, இது முடிச்சிரும், இந்த வேலையெல்லாம் இங்க முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எனக்கு குயிக்காக அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு திருப்பி அகைன் இட் வில் பி இந்த சேம் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதே தான் நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு டு ஆன்சர் யுவர் ப்ரீவியஸ்